Hello everyone, welcome back to Momz Moments YouTube channel. இன்னைக்கு நாம இங்கிலீஷ் எப்படி ரீட் பண்ணுறது, எப்படி ஸ்டார்டிங்கில் இருந்து லெட்டர் சவுண்ட்ஸ் எல்லாம் லேர்ன் பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு இங்கிலீஷ் கொஞ்சம் நாலேஜ் இருந்தாலும் சில முக்கியமான ஃபோனிக் சவுண்ட்ஸ், அதில் ரீடிங் மெத்தட்ஸ் அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுவாங்க. அது மாதிரி எனக்கு அல்ஃபபெட் லெட்டர்ஸ் எல்லாம் தெரியுது, ஆனால் எங்கே இருந்து ஸ்டார்ட் பண்ணுறது, எப்படி ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறது, எதை நான் முதல்ல படிக்கணும், எதை பற்றி நான் முதல்ல லேர்ன் பண்ணணும் அப்படின்ற கன்ஃபியூஷன் சின்ன பசங்களுக்கு மட்டும் இல்லை, அடால்ட்ஸுக்கு கூட, நம்ம மாதிரி பெரியவங்களுக்கு கூட இருக்குது. ஸோ அதுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி நான் இந்த கோர்ஸை 4 நாள் கோர்ஸாக நான் ஃபாலோ பண்ண போகிறேன் யூடியூப் சேனலில். ஸோ இனி வரும் ஒரு மாதத்துக்கு எவ்ரி டியூஸ்டேஸ் இங்கிலீஷ் பேசிக் ரீடிங்கை பற்றி மாம்ஸ் மூமெண்ட்ஸில் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்க போகிறது அல்ஃபபெட் லெட்டர்ஸ். நம்ம தமிழில் 247 லெட்டர்ஸ் இருக்கிற மாதிரி இங்கிலீஷில் 26 லெட்டர்ஸ் இருக்குது. அதுக்கு நம்ம அல்ஃபபெட்டுன்னு சொல்லுவோம். அல்ஃபபெட்டில் 26 எழுத்துக்கள் காணப்படுது. அந்த எழுத்துக்களை பார்ப்போம். A, B, C, D, E, F, G, H, I, J, K, L, M, N, O, P, Q, R, S, T, U, V, W, X, Y, Z. இப்போ நம்ம சொன்ன ஏபிசிங்கிறது இந்த அல்ஃபபெட் லெட்டருடைய பேர். அதுக்கான ஒவ்வொரு லெட்டர்ஸுக்கும் டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸும் டிஃப்ரெண்டான மெத்தட்ஸும் இருக்கும். சில லெட்டர்ஸுக்கு 2 சவுண்ட்ஸ் இருக்கும், சில லெட்டர்ஸுக்கு 3-4 சவுண்ட்ஸ் இருக்கும், சில 2 லெட்டர்ஸ் சேர்ந்து வரும்போது பிளெண்ட் ஆகி வரும்போது அது வேறு சவுண்ட்ஸை எடுக்கும். அது ஏன்டா, நம்ம தமிழ் லெட்டர்ஸில் 247 லெட்டர்ஸ் இருக்குது. மெய் எழுத்துக்கள், உயிரெழுத்துக்கள், உயிர்மெய் எழுத்துக்கள்னு எல்லா எழுத்துக்களுமே அதில் அடங்கிடும். ஆனால் இங்கிலீஷில் 26 எழுத்துக்கள் மாத்திரம் இருக்கிறதால அங்கே எல்லாமே மிக்சிங், பிளெண்டிங் மூலமாக தான் லெட்டர்ஸ் எடுத்துக்கொள்ளப்படும். நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த லெட்டர்ஸுக்கு சொல்கிறது கேபிட்டல் லெட்டர்ஸ்ன்னு. இங்கிலீஷில் கேபிட்டல் லெட்டர்ஸ், சிம்பிள் லெட்டர்ஸ்ன்னு 2 வகையான எழுத்துக்கள் இருக்குது. ஏ இது கேபிட்டலாகவும் இன்னொன்று சிம்பிளாகவும் இருக்கும், இல்லாட்டி ஸ்மால் லெட்டர்ஸ்னு கூட சொல்லுவாங்க. பி இது கேபிட்டலாகவும் இன்னொரு ஸ்மால் லெட்டர்ஸும் இருக்குது. ஸோ இங்கிலீஷ் அல்ஃபபெட்டில் இது கேபிட்டல் லெட்டர்ஸ். நீங்கள் இப்போ பார்க்குறது சிம்பிள் லெட்டர்ஸ். நீங்கள் நிறைய பேர் உங்கள் பேர் எழுதி பார்த்துருப்பீங்க. ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்போ ரீம்டு எழுதுகிறோன்னா முதல் லெட்டர் கேபிட்டல்லையும் மற்ற லெட்டர்ஸ் எல்லாம் ஸ்மால்லையும் சிம்பிள்லையும் எழுதுவோம். மற்றதெல்லாம் ஃபாலோ பண்ணுற எல்லா லெட்டர்ஸும் ஸ்மால் லெட்டராக இருக்கணுன்றது ரூல்ஸ். ஸோ நீங்கள் முன்னே பார்த்தது கேபிட்டல் லெட்டர்ஸ், இப்போ பார்க்குறது ஸ்மால் லெட்டர்ஸ். நான் முன்னே சொன்ன மாதிரி அல்ஃபபெட்ஸில் A to Z இருக்கிற மாதிரி இங்கிலீஷ்லேயும் இங்கிலீஷ் லாங்குவேஜ்லேயும் உயிரெழுத்து, மெய் எழுத்து காணப்படுது. நம்ம இப்போது உயிரெழுத்துக்கள் எதுன்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். உயிரெழுத்துக்களை இங்கிலீஷில் வொவல்ஸ்ன்னு சொல்லுவோம். A, E, I, O, U. இந்த 5 எழுத்துக்களும் வொவல் லெட்டர்ஸ்னு கூறப்படும். தமிழில் உயிரெழுத்துக்கள்னு அர்த்தம். எப்பொழுதுமே எந்த ஒரு வார்த்தையிலும் இங்கிலீஷ் லாங்குவேஜில் உயிரெழுத்துக்கள் இல்லாமல் வராது. ஏதாவது ஒரு வேர்ட் சொன்னோன்னா, ஃபார் அன் எக்ஸாம்பிள் மேட், கட்டாயமாக இந்த ஏ இருக்கும், உயிரெழுத்து ஒன்று இருக்கும். மெட் உயிரெழுத்து இருக்கும். சிட் உயிரெழுத்து இருக்கும். இங்கிலீஷ் லாங்குவேஜில் எந்த வார்த்தையும் எந்த வேர்டும் வொவல் இல்லாமல், அதாவது உயிரெழுத்து இல்லாமல் வராது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது மெய் எழுத்துக்கள். மெய் எழுத்துக்களை கான்சனன்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ AEIOU இந்த 5 எழுத்துக்களும் இல்லாத 21 எழுத்துக்களுமே மெய் எழுத்துக்கள். B, C, D, F, G, H, J, K, L, M, N, P, Q, R, S, T, V, W, X, Y, Z. இது எல்லாமே
மெய் எழுத்துக்கள். இந்த மெய் எழுத்தில் ஒரு எழுத்து இருக்குது வை. இந்த வை ரொம்ப ஸ்பெஷலான லெட்டர். இது கான்சனன்ஸாக இருந்தாலும், இது ஒரு மெய்யெழுத்தாக இருந்தாலும் சில இடங்களில் அது வொவலாக செயற்படும். இங்கிலீஷில் வொவல் லெட்டர் இல்லாமல் எந்த வேர்டும் வராதுன்னு. ஸோ லெட்ஸ் சி. CRY cry or FRY fry. DRY dry. அப்போ நீங்கள் கேட்கலாம், ஃப்ரை, க்ரை, ட்ரை இது எதுலேயுமே வொவல் இல்லையே. இந்த லாஸ்ட் ஒய் ஃப்ரை இந்த வை இந்த இடத்துல இ சவுண்ட்ஸை எடுக்குது. ஈன்றது ஐயோட சவுண்டு இ சவுண்ட் எடுக்கிறதால சில இடங்களில் நம்ம முன்னவே சொன்னது மாதிரி சில இடங்களில் வை ஐயா அதாவது வொவலாக செயற்படும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, வொவல் சொல்லப்படுறது அந்த 5 லெட்டரோட சவுண்ட்ஸை தான் வொவல் சவுண்ட்ஸ்னு சொல்லுவோம். இப்போ நம்ம ஆல்ஃபபெட்டில் 26 எழுத்துக்களுடைய சவுண்ட்ஸை பார்க்க போகிறோம். இது லெட்டர் ஏ. அதோட சவுண்ட்ஸ் ஏ இல்லை, ஏவும் இல்லை, நம்மளோட வாயை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி அடித்தொண்டையிலிருந்து சத்தம் வெளியாகணும். நெக்ஸ்ட் லெட்டர் பி. லெட்டர் பியோட சவுண்ட் ப போல். நெக்ஸ்ட் லெட்டர் சி. கேட் கேட்டபில்லர். லெட்டர் சி க் என்ற சவுண்டை கொண்டு வரும். நெக்ஸ்ட் லெட்டர் டி. டால் டாக் என்ற சவுண்டை கொண்டு வரும். நெக்ஸ்ட் லெட்டர் இ. முன்ன நம்ம பார்த்த மாதிரி ஏ ஒரு வொவல், இ மற்ற வொவல். ஸோ ஈட சவுண்ட் ஏ. ஏ லெட்டரோட பேர் தான் ஈயோடைய சவுண்ட் ஏ. எலிஃபண்ட், எக், ஏ. நெக்ஸ்ட் லெட்டர் எஃப். லெட்டர் எஃப்ஓடைய சவுண்ட் நம்மளோட பல்ல அடி உதட்டோட மேலே வச்சு காற்றை வெளிவிடணும். ஃபிஷ், ஃபேன். நெக்ஸ்ட் லெட்டர் ஜி. லெட்டர் ஜியோடைய சவுண்ட் க் க் க். காகல், காட். நெக்ஸ்ட் லெட்டர் ஹெச். அடித்தொண்டையிலிருந்து காற்றை வெளிவிடணும். ஹேட். நெக்ஸ்ட் லெட்டர் ஐ. லெட்டர் ஐயோட சவுண்ட் இ இ. இக்லு, இன்செக்ட். லெட்டர் ஜே. லெட்டர் ஜேயோட சவுண்ட் ஜ. ஜாகுவர், ஜெட். லெட்டர் சியோடைய சவுண்டும் கேயோடைய சவுண்டும் கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்கும். அது வார இடங்களை பொறுத்து சேஞ்ச் ஆகும், ஆனால் அதோட சவுண்ட் சேமாக தான் இருக்கும். ஸோ ஆஸ் ஐ டோல்ட் யூ, கைட், கெட்டில். நெக்ஸ்ட் லெட்டர் எல். லெட்டர் எல்லோடைய சவுண்ட் லாலிபாப். நெக்ஸ்ட் லெட்டர் எம். எம்மோடைய சவுண்ட் இரண்டு உதடுகளையும் உள்நோக்கி குவிக்கணும். மாம், மேன். நெக்ஸ்ட் லெட்டர் என். அதோட சவுண்ட் ந இல்லை, தமிழ் எழுத்துட என்னோட சவுண்ட் எப்படி வரும் அதே மாதிரி. நெக்ஸ்ட் லெட்டர் ஓ. ஓடைய சவுண்ட் இதுவும் ஒரு வொவல், ஸோ ஈயும் ஒரு வொவல். ஓவுடைய சவுண்ட் ஆ. ஓ இல்லை, நம்மளோட வாயை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி நம்ம ஆ சொல்லும்போது நம்மளோட 2 சீக் சைடையும் நம்மளோட 2 சீக்ஸையும் கன்னங்களையும் உள்நோக்கி இழுக்கணும். ஆ. ஆக்டோபஸ், ஆரேஞ்ச், ஆ. நெக்ஸ்ட் லெட்டர் பி. லெட்டர் பியோடைய சவுண்ட் ப.
2 உதடுகளையும் உள்ளால் குவித்து அப்புறம் வெளியே விட வேண்டும். ப. நெக்ஸ்ட் லெட்டர் Q. வாத்து வந்து எப்படி சத்தம் போடும் அதே மாதிரி குவ குவ. நெக்ஸ்ட் லெட்டர் R உடைய சவுண்ட் வந்து சின்ன பசங்க கார் ஓட்டுவாங்கல்ல அந்த சவுண்ட் மாதிரி வரும். ரேபிட், ரோஸ். நெக்ஸ்ட் லெட்டர் S. லெட்டர் S உடைய சவுண்ட் வந்து ஸ்னேக், ஸ்னிக்கர்ஸ். லெட்டர் T. லெட்டர் T உடைய சவுண்ட் வந்து டேபிள், டென்னிஸ். லெட்டர் U ஒரு வவல். ஸோ லெட்டர் U உடைய சவுண்ட் வந்து umbrella. நெக்ஸ்ட் லெட்டர் V. அதே மாதிரி லெட்டர் W கூட சேம் சவுண்ட் வரும். ஆனால் 2 பக்க கன்னங்களை கொஞ்சம் வெளியால் குவித்து சொல்ல வேண்டும். லெட்டர் X. லெட்டர் Y. லெட்டர் ஒய்யோட சவுண்ட் வந்து இ. லெட்டர் இசட்டோடைய சவுண்ட் வந்து ஸ். தேனீட சத்தம் மாதிரி சொல்லணும். ஸ். ஓகே. நெக்ஸ்ட் சின்ன ரிவிஷன். வொவல்ஸ்ங்கிறது உயிரெழுத்துக்கள். வொவல்ஸ் உயிரெழுத்துக்கள் AEIOU. அதோடைய சவுண்ட் அ, ஏ, இ, ஆ, அ. இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸில் நிறைய எழுத்துக்கு 2 இல்லாட்டி 3 சத்தங்கள் காணப்படும். முன்ன சொன்ன மாதிரி மெய் எழுத்துக்களாக மாறும்போது அது 2 எழுத்துக்களை ஜாயின் பண்ணியும் இல்லாட்டி ஒரு எழுத்தே 2-3 சவுண்ட்ஸை வந்து மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும். நிறைய எழுத்துக்கள் 2 லெட்டர்ஸோட பிளெண்ட் ஆகும்போது வித்தியாசமான சத்தங்களை நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இங்கிலீஷ் எழுத்துக்களுடைய பேசிக் சவுண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது உயிர் எழுத்துக்கள், அதாவது வவல்ஸ்ட குறில்களும் நெடில்களும். வவல்ஸ் AEIOU, A, E, I, O, E. இந்த வவல்ஸுடைய குறில் வவல்ஸும் நெடில் வவல்ஸையும் எப்படி உச்சரிக்கிறதுன்றதை பார்க்க போகிறோம். ஷார்ட் வவல்ஸ், லாங் வவல்ஸ்னு சொல்லுவோம். ஷார்ட் வவல்ஸ் குறில், லாங் வவல்ஸ் நெடில். இப்போ இது லெட்டர் A. இதோடைய சவுண்ட் பேசிக் சவுண்ட் அ, அ. இது லெட்டர் E. அதோடைய பேசிக் சவுண்ட் ஏ, ஏ. I உடைய பேசிக் சவுண்ட் இ, இ. O உடைய பேசிக் சவுண்ட் ஆ, ஆ. அண்ட் U உடைய பேசிக் சவுண்ட் அ, அ. இப்போது இது ஷார்ட் வவல்ஸ். இதில் லாங் வவல்ஸ் நெடில பார்க்கலாம். AEIOU. நெடிலாக வரும்போது AEIOU என்ற வவல்ஸ் உடைய பெயர்களே அதன் உச்சரிப்பாக வரும். ஃபார் அன் எக்ஸாம்பிள், ஏயின் உச்சரிப்பு ஏ ஆகவும், ஈயின் உச்சரிப்பு ஈ ஆகவும், ஐயின் உச்சரிப்பு ஐ ஆகவும், ஓயின் உச்சரிப்பு ஓ ஆகவும், யூவின் உச்சரிப்பு யூ ஆகவும் அமையும். இப்போ சில உதாரணங்களை பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஏ. இதோட ஷார்ட் வவல் சவுண்ட் அ, அ, ம, மேட். ஸோ இந்த இடத்துல ஏ வந்து அ என்ற சவுண்டை குறில் சவுண்டை எடுக்குது. மேட். இது மேட். இது மேட். இது மேட். ஸோ இந்த இடத்துல இந்த ஏ வந்து ஏன்ற சத்தத்தை எடுக்குது. ஸோ லாங் வவல் நெடிலுடைய சத்தத்தை எடுக்குது. ரெட், ரெட். அப்போது இங்கே ஈ வந்து குறிலுடைய சத்தத்தை ஏ எடுக்குது. ரீட், ரீட். இந்த இடத்துல ஈ வந்து அதோடைய பேரை எடுக்குது. ஆஸ் ஐ டோல்ட் யூ, நெடில் சத்தத்தை எடுக்குது. ஈ, ஈ. இந்த இடத்துல ஏ, ரே. இந்த இடத்துல ரீட், ரீ. நெக்ஸ்ட் சிட், இட், சிட். ஸோ இந்த இடத்துல இ உடைய சத்தத்தை எடுக்குது. நெக்ஸ்ட் சைட். இது வந்து சைட். இப்போது இந்த இடத்துல ஐ வந்து அதோடைய பேர் எடுக்குது, நெடில் சத்தத்தை எடுக்குது.
hop, hop. குரில் hope, hope, hope. Tub, tub. குரில் tube, tube. இப்போ நீங்கள் கேட்கலாம், இதில் இருக்கிற மேக்ஸிமம் லெட்டர்ஸுக்கு, இதில் இருக்கிற மேக்ஸிமம் வேர்ட்ஸுக்கு கடைசியாக ஈ வந்திருக்கு. அதை மாதிரி எல்லா லெட்டர்லேயும் 2 வவல்ஸ் காணப்படுது. அந்த 2 வவல்ஸ் தான் அந்த வேர்டுடைய நெடில் உச்சரிப்புக்கான மாற்றத்தை உண்டாக்குற ஒரு விடயமாக அமையுது. இதை பற்றி விரிவாக நம்ம இனி வரும் கிளாஸஸில் கற்றுக்கொள்ளலாம். லாஸ்ட்டாக ஒரு ரீகேப் பார்க்கலாம். ஆங்கில எழுத்துக்களில் 26 எழுத்துக்கள் உள்ளன. நார்மலாக ஒரு முக்கியமான ஒரு வேர்டை, ஒரு ஊரோட பேரையோ இல்லாட்டி ஒரு மனிதர்களோட பேரையோ இல்லாட்டி ஒரு வைக்கப்பட்ட ஒரு பேரை நாங்கள் கூறும்போது, குறிப்பிட்டு எழுதும் போது அந்த இடத்துல நம்ம கேபிட்டலில் ஸ்டார்ட் பண்ணி மற்ற எழுத்துக்கள் எல்லாம் ஸ்மாலில் இல்லாட்டி சிம்பிளில் எழுதுவோம். ஆல்ஃபபெட்ஸில் 21 கான்சனன்ஸும் 5 வவல்ஸும் காணப்படுகிறது. கான்சனன்ஸுங்கிறது மெய் எழுத்துக்கள், வவல்ஸுங்கிறது உயிரெழுத்துக்கள். லெட்டர் Y அது மெய் எழுத்தாக இருந்தாலும் உயிரெழுத்தாகவும் செயல்படும்.